1571 ஆண்டு திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டு ஒன்று நேரிட்டது. என்னது? உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க திருச்சபை ரோமையை தலைமையிடமாக கொண்டிருக்க திருச்சபை. இந்த ஐரோப்பா கண்டத்தில் ஓட்டோமன் எம்பையர், இஸ்லாமிய ஆட்டோமன் எம்பையர் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. நிறைய இடங்களை அது கைப்பற்றி கொண்டு அப்படியே ரோமையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்தது. ஒருவேளை அந்த நாட்களில் ஐரோப்பியர்கள் அந்த ஆட்டோமன் எதிரான அந்த போரில் அவர்கள் தோற்று போயிருந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கிறித்தவ ஐரோப்பாவாக இருக்கிற ஐரோப்பா இஸ்லாமிய ஐரோப்பாவாக இருந்திருக்கும். அன்றைக்கு திருத்தந்தையாக இருந்த 5வது பயஸ் அவர் சொல்கிறாரு, லெபன்டோவில் ஒரு மிகப்பெரிய போர் ஏற்பட போகிறது. கிறித்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடுவில் நம்மளுடைய ஐரோப்பா கண்டத்தையே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். ஆகவே கிறித்தவர்கள் அனைவரும் இந்த புதிய ஜபத்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க, இந்த 2வது பகுதியோடு சேர்த்த இந்த புதிய ஜபத்தை தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த ஜபத்தினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார். அந்த லெபன்டோ போரில் கிறிஸ்தவத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அது அமைந்தது. இஸ்லாமிய மதங்கள் ஐரோப்பாவை கைப்பற்ற முடியாததுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு தடையாக நின்றது. அதனால்தான் அக்டோபர் 7ஆம் தேதி ஜபமாலை அன்னையினுடைய பெருவிழாவாகவே அது பிரகடனப்படுத்தப்பட்டது. ஏன்னா அன்றைக்கி தான் அவங்க அந்த போரில் வெற்றி பெற்றாங்க. ஜபமாலையினுடைய வெற்றியாக அந்த விழாவானது ஏற்படுத்தப்பட்டது.